Thank you. இங்கே இருக்க பல பேர் நான் இணையம் மூலமாக தான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக சங்கர் சாரையும் இன்றைக்கி தான் பார்த்தேன். என்னை இந்த பிளாகில் எழுத தூண்டிய திவாகர் சாரும் இங்கே இருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வரும்போது ஜீவா சார் சொன்னார், தமிழில் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டார். There was another people who said, can I speak in English? So I'm going to mix both of it. I'll try to put on an accent. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன், அதனால் ஒரு accent போட ட்ரை பண்ணுறேன். Before I start, normally to make a talk interesting, people tell a lot of jokes to start with. But I want to tell you an interesting incident that happened to me. சிங்கப்பூரில் சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ராபின்சன் ரோட் கீழே வந்து நடந்துட்டு இருந்தேன். ரோடு ஒரு ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணி 2 பேர் உள்ளே போனாங்க. நம்ம ஊர் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் ஆளுங்க 2 பேர் கீழே போனாங்க. அவங்க மேலே சூப்பர்வைசர் வந்து ஒரு லோக்கல். அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் உடஞ்ச இங்கிலீஷில் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். என்னடா பேசுகிறாரு, நம்ம தமிழ் மாதிரி இருக்கே, தமிழ் இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கே அப்படின்னு கிட்ட போய் கேட்டால், அவர் உடஞ்ச மொழியில் ஒரே ஒரு மாட்டு யூனிஃபார்ம் தான் இருக்குது, இன்னொரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுன்னு அவர் மேலாளர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அந்த மேலாளர் புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க இங்கிலீஷும் பெரிய விஷயம் கிடையாது. பட் புரியாத மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நம்மளுக்கு இருக்கு சரி, நம்ம இங்கிலீஷில் ஐ எக்ஸ்பிளைன் டு ஹி நீட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஷர்ட் பிகாஸ் ஹாஃப் த டைம் இட்ஸ் வாஷ்ட், ஹீஸ் வேரிங் இட் அஸ் வெட், கேன் யூ கிவ் அ ஸ்பேர் யூனிஃபார்ம்? ஸோ immediately that guy asked me, you speak good English, how do you understand his language? I said, I hail from the same place as his, but you speak better English. I said, you teach him, he will learn English. I turned and asked the man, நீங்க எங்கேருந்து வரீங்க? He said, கும்பகோணம். அது கேட்டேன், must be a very small place, he's never seen a city before அப்படின்னாரு. எனக்கு அப்படியே சுரீர்னு பட்டுச்சு. அந்த ஆளை பார்த்தேன், அவர் தலையும் கொஞ்சம் குனிஞ்சிச்சு. இப்போ சொன்னேன், the land that he hails from has a 2000-year-old history and the language he speaks goes beyond that. I am proud to say that he is from கும்பகோணம்னு ஒரு ஆள் கடைப்படுத்த கை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். அப்போ திரும்பி பார்த்தேன், அவர் நின்றுட்டு இருந்தார் வேலை செய்யும்போது. And that is what is important. We need to make our people realize that they are no way inferior and they hail from a civilization which was far more advanced than any that are now supposed to be the leaders in the industry. With that, I would like to start my presentation. Shankar was asking me, 1 hour pannunga அப்படின்னாரு. I said, can you give me 2 hours? He said, no, 1 hour. So I'm going to rush through some slides. உங்களை வந்து this is going to be a journey in stone. சிற்பக்கலை எங்களை எப்படி ஆழ்த்துச்சு, எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்லைட் இன்க்ளூட் பண்ண சொன்னார். என் ஃபோட்டோவும் இருக்கணும்னு சொன்னார். அதனால் நார்மலி ஐ டோன்ட் சே, நிறைய ஸ்கல்பிங் ஆளுங்க வந்திருக்காங்க, hereditary ஸ்தபதிஸ் have come here. I am proud that I am standing in front of them. இந்த பெரிய கலைஞன், they never ever signed their works. Like the flight of an eagle, they reached great heights but left no trail. ஒரு சிற்பமும் அவங்களோட வாழ்க்கையே உருகி செஞ்ச சிற்பத்தை அவங்க கழுத்தே போடலை. They preferred to be anonymous and that's where their greatness is. இப்போ கொஞ்சம் வேலை பண்ணிட்டே பேனர் எழுதிடுறாங்க. But in midst of all them, none of the sculptors signed their works. Hats off. அவங்க மதியில் நான் பேசுகிறேன்றது என்னோட முதல் வணக்கம் to the people who carry on the tradition. With that I start off. Anybody has any doubts, you're free to interrupt me. I want it more interactive. Again, lecture nu podadinga sonna, lecture nu pottaru. This is supposed to be a visual journey. I want you to take you through 500 years of stone. 500 years of stone edukuna, to give you a cultural background, 2nd to 4th century, the light of and correct situation, dark period in Tamil Nadu. ஒண்ணுமே இல்லை. Out of the pan comes the Pallavas. இது வந்து எங்களை இழுக்க இதோட ஒரு பாதிப்பு. திவாகர் சார் has written a wonderful novel, Vichitra Sitta, Mahendra Pallava, the first one who sculpted stone tradition in South India. Not just any stone, he chose the hardest Karungal Kavyam. Why did they choose the hardest stone? கஷ்டம். இப்போ சோம்நாத்பூர்,
வேலூர்லாம் போனீங்கன்னா வெரி இன்ட்ரிகேட் காவிங் பட் சோப் ஸ்டோன். அங்கே ஒரு வாரம் பண்ணுறது இங்கே கருங்கல்ல பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். பட் ஸ்டில் they toil to make sure that it will stand the test of time. மலை பிரிட்டிஷ் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் புதஞ்சி 1000 years they have been exposed to the elements. இப்போ ஒரு ஸ்லைட்டில் பார்ப்பீங்க, இந்த மந்தகாச புன்னகைனா என்னன்னு இன்னமும் அந்த கல்லில் இருக்கு. That is a testament not only to the artist but to the fact that he knew that he was choosing the hardest medium, toughest medium for him to present a lasting effort. Kalki of course guiding light. நாங்கள் எல்லாரும் ஒரு குரூப்பில் இருந்தோம். ஆஃப்டர் ரீடிங் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பைத்தியக்காரங்க மாதிரி anything we could get our hands on we learned. We tried to learn inscriptions. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. That was the time when I thought I had a few sculptural photos. I thought I'll build on it. So எப்போல்லாம் இந்தியா வரும்போதும் we dedicate about 3-4 days going to offbeat sites. இப்படி விளையாட்டாக ஆரம்பித்தது. ஒரு வாட்டி திவாகர் சார் வந்து, விஜய் நீ ஏன் எழுதாத, தமிழில் எழுதாத அப்படின்னு சொன்னார். எழுது, சிற்பத்தை பற்றி எழுது அப்படின்னு சொன்னார். விளையாட்டாக ஆரம்பித்தது. ஒரு 700 த்ரெட்டு போச்சு ஒரு மின் தமிழ் குரூப்பில். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு இது பிளாகாக போடு அப்படின்னாரு. ஸோ ஐ ஸ்டார்டட் பிளாகிங். I made it at that point itself very clear that I wanted it to be bilingual. Tamil's reach is very good, but then I want to cater to the youngsters. ஒரு 2 days முன்னாடி இதே மாதிரி ஒரு மீட்டிங், யாருமே 50 வயசுக்கு கீழே இல்லை. என்னை பேச சொன்னாங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். You are not my target audience. You please introduce my site to your sons and daughters because they are the future. And if I can reach my message to them, half my job is done. But I'm very glad that a lot of youngsters are here. And no disrespect to the elders, but then I feel the reach to the next generation is what is lacking. And that's why the blog is bilingual. So that is, I think, enough introduction about me. எனக்கு வந்து பல்லவர் சோழர் ரெண்டு பேர்லேயும் பயங்கர ஆர்வம். வெவ்வேறு விதமான ரீசன்ஸ். பல்லவர் கலை கவர்கிறது, பட் சோழர் there is a strong connect. பெரிய கோயிலில் போனால் நிஜமாவே அங்கே ராஜராஜர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், நம்ம கூடவே வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதை சொல்லிட்டு I'm just going to start off. We are going to see just 2 clans, Pallava period and Chola period. And what you see in the background is probably the first stone sculpture from Mandagapatte. So ஒரு இருட்ட டைம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில். இருட்டுன்னு இது வரைக்கும் வரல. நாளை பின்ன யாராவது 3 காப்பர் பிளேட் வந்து டிஃப்ரென்ஸாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஹிஸ்ட்ரி இஸ் நெவர் ஃபிக்ஸ்ட். பட் தென் the art form started evolving. I start with the first ever depiction of Nataraja in stone, or at least the dancing form of Shiva in stone. This is a cave temple of Mahendra Pallava. And this photograph, we are very lucky to have my friend who took this photograph. This Pallava period is a very contrasting period. It was the upheaval of Hindu Bhakti movement. Bhakti movement they concentrated in conversions. Yes, we did convert. There was large scale bloodshed. Hinduism was not always peaceful. If not for upper, I would say that we wouldn't see what of Hinduism is there. Whether it's good or bad is another story. They converted 2 main clans, the Pandyas, Nedumaran and Mangiyakkarasi, and Mahendra Pallavan. Convert ஆனான்றது how we can ஆணித்தனமாக சொல்ல முடியுன்றதுக்கு is this fantastic creation in Trichy. நிறைய பேர் திருச்சி போகிறா. இன்ஃபேக்ட் நாங்கள் போன போது 2 குறவைகள் உள்ளன திருச்சியில். கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, நடுவில். இது நடுவில் இருக்கிற குடவரை நடப்பாதையில் பக்கத்துலேயே இருக்குது, யாரும் போகிறதில்ல. திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சிவா கங்காதரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கம்பீரமாக நின்றுட்டுருக்காரு. ஒரு கையை அப்படி எடுத்து 2 முடி அப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. கங்கை இறங்குறா. இங்கே இடத்துல என்ன இம்பார்ட்டன்ட்னா, a king accepts that he converted from a hostile faith back to worshipping the linga. So this is where Mahendra Pallava himself says, I converted back to Shaivite faith. And this is an important cave, important inscription, fantastic inscription and a fantastic sculpture, because he says, I sculpted the Shiva in my form.
So it's a